வெறும் 7 கிராம் சில்வர் வெயிட்டில் வந்து ஒரு சிம்பிள் நெக்லஸ் காமிச்சிருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது. அதனுடைய ப்ரைஸை வந்து அப்படியே ஸ்கேன் பண்ணி காமிச்சாங்களா, அப்படியே வீடியோ எடுத்து இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது உங்கள் தேவி பத்தூஸ் கிச்சன். இந்த அட்டிகை நேற்று ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. இது வந்து அப்டேட்டட் கலெக்ஷனுங்க, நியூ அரைவல். ஸோ வந்து நல்லா பார்க்குறதுக்கு ஒரு டைமண்ட் ஜுவல்லரி மாதிரி, டைமண்ட் அட்டிகை மாதிரியே இருந்ததா. நிறைய ஃபேன்ஸ் இருக்கீங்க இதுக்கு, அதனால இதையும் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து ஆஸ் யூஷுவல் மாடல் மாதிரி இருந்தாலும் அந்த க்ரௌன் மாதிரி வச்சு உங்களுக்கு நல்லா பார்க்குறதுக்கு பார்வையான டிசைனாக மேக் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் அந்த ஒயிட் ஸ்டோன்ஸ் தான் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கோம். பட் நடுவில் வந்து உங்களுக்கு பிங்க் அண்ட் க்ரீன் கலர் ஸ்டோனும் அதில் வந்திருக்கும். நல்ல ஒரு எலிகன்ஸான டிசைனுங்க. நல்ல சிம்பிள் ஃபங்க்ஷன்லேருந்து வெட்டிங் ஃபங்க்ஷன் வரைக்கும் நம்ம வேர் பண்ணிட்டு போகலாம். இது மட்டுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. இந்த மாதிரி நியூ அரைவல்ஸ் என்னென்னலாம் நியூ அரைவலாக வந்திருக்கோ அது எல்லாமே இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா வீடியோ கண்டிப்பாக லைக் கொடுத்துட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். கூடவே ஹைப் பட்டனில் பாயிண்ட்ஸும் கொடுங்க. நிறைய பேர் வந்து ஹைப் கொடுக்குறீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது டிசைனு. நான் வந்து உங்களுக்கு கீழே இறக்கி வச்சு தான் காமிச்சிருக்கேன். இன்னும் மேலே தூக்கி போட்டால் உங்களுக்கு ஒரு மிடில் ஹாரம் மாதிரி வரும். நல்லா உங்களுக்கு ஒரு ஸ்டோன் வச்ச ஒரு மிடில் ஹாரம் மாதிரி நல்லாவே இருந்தது. ஏடி ஸ்டோன் வச்சு பண்ண எப்படி இருக்கும் அந்த மாதிரி, பட் லிட்ரலி லைக் அ டைமண்ட் ஒரு ஹாரம் மாதிரி இருக்கும். இது வித் இயரிங்ஸோடையே வந்திருந்ததுங்க. இது ரெண்டும் சேர்த்து தான் அந்த சில்வர் வெயிட்டு. இப்போ சில்வர் வெயிட்டையும் நம்ம பார்க்கலாம். இதில் வந்து அந்த பிங்க் கலர் ஸ்டோன்ஸும் ரொம்ப ஹைலைட்டடாக இருந்தது. வெயிட் பார்க்கலாமா? 58 கிராம்ங்க வெயிட் இது. நெக்ஸ்ட் ஒரு நியூ மாடல் பார்த்துட்ருக்கீங்க. இது வந்து உங்களுக்கு ஃப்யூஷன் மாதிரி இருக்கும். ஆன்டிக்கில் ஒரு செமி ஆன்டிக்கில் ஒரு ஸ்டோன் வச்ச ஒரு கலெக்ஷன் மாதிரி இது. இதுவும் சேம் ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி தான் உங்களுக்கு ஒரு மிடில் ஹாரம் லென்த்தில் தான் வரும். ஸோ ரோப் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா ரோப் போட்டாலும் அப்படி அழகாக ஸ்ட்ரிப் பண்ணிக்கும். அப்படி இல்லைனா கோல்டு பிளேட்டட் சில்வர் செயின் வந்து இங்கேயே இருக்குதுங்க நிறையா, அது கூட அட்டாச் பண்ணிக்கலாம் நம்ம. இது என்ன பிரமாதம், கேரளா பேட்டர்னில் நிறைய ஜுவல்ஸ். வெயிட் பார்த்துடுங்க, சில்வர் வெயிட் காமிச்சிருக்கேன். இந்த கேரளா பேட்டர்னில் வந்து நிறைய மாடல் உங்களுக்கு வந்து வெள்ளியில் கோல்டு பிளேட்டட் சில்வரில் கொண்டு வந்திருக்காங்கங்க. பார்க்குறதுக்கு அப்படியே கோல்டு ஜுவல் மாதிரியே இருக்கும். அதையே கூட நான் உங்களுக்கு ஸ்கேன் பண்ண சொல்லி என்னுடைய ப்ரைஸையுமே காமிச்சிருக்கேன். இப்போ பார்க்குறது நல்ல கிராண்டான ஒரு கலெக்ஷனுங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 159 கிராம் வெயிட்டில் இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ மேக்கிங் சார்ஜஸ் என்ன கேட்குறீங்க, ஒன்றுக்கும் ஒன்று டிஃப்ரெண்ட் ஆகுதுங்க. இந்த பர்டிகுலர் டிசைன்லாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து மேக்கிங் சார்ஜஸ் 250 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க பர் கிராமுக்கு. இப்போ நம்ம பார்க்குற டிசைன்லாம் எஸ்பெஷலி உருவங்கள் எதுவும் இல்லைங்க, சாமி உருவங்கள் இல்லாததுனால ஆல் டைப் ஆஃப் பீப்புளுமே வேர் பண்ணக்கூடியது. இது நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான். நிறைய பேர் வந்து எங்களுக்கும் போடுற மாதிரி காமிங்க அப்படின்னு சொல்லி கேட்பீங்க இல்லையா, ஸோ உங்களுக்கான கலெக்ஷன் தான் இது. ஸோ இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நிறைய வீடியோஸில் நான் சொல்லிட்டேன். அதை திரும்ப திரும்ப சொல்லி உங்களை போர் அடிக்க விரும்பல. நம்ம சேனலில் நிறைய கோல்டு பிளேட்டட் சில்வர் வீடியோஸ் இருக்கும், அதில் கூட நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது வந்து 76 கிராம் வெயிட்டுங்க. சூப்பரான ஒரு நகாஸ் பேட்டர்ன் டெம்பிள் ஜுவல்லரி கலெக்ஷனு. கீழெல்லாம் வந்து க்ரீன் கலர் பீட்ஸ் கொடுத்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. நடுவில் பாருங்கள் கோரல் பீட்ஸ் ஆரஞ்சு கலரில் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ட்ரெடிஷ்னல் அந்த மோட்டிவ் தான் வந்திருக்கும் எல்லாத்துலேயுமே. அடுத்து அந்த ஹாரம்க்கெலாம் மேட்சான நெக்லஸ் கலெக்ஷனுமே நிறைய வச்சுருக்காங்க. உங்களுக்கு ஓவராலாக நான் காமிச்சிருக்கேன். இன்னும் சூப்பரான டிசைன்ஸ்லாம் நம்ம டைரெக்டாக விசிட் பண்ணும்போது பார்க்கலாம். வந்துடுச்சே நம்மளுடைய ஃபேவரட் கலெக்ஷன். இது வந்து உங்களுக்கு எப்படி அந்த கேரளா வெட்டிங்கில் பேர் பண்ணி போடுவாங்களோ அந்த மாதிரி உங்களுக்கு நான் வந்து இப்போ பேர் பண்ணி காமிச்சிருக்கேன். அப்படி அப்படியே இறக்கி இறக்கி தான் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னாலும் இந்த மாதிரி ஒரு கிராண்ட் வெட்டிங்க்கு இந்த மாதிரி கூட நீங்கள் சில்வரில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ கோல்டு விற்கிற விலைக்கு நம்மளுக்கு வாங்குறதும் கஷ்டம், அதே மாதிரி பாதுகாக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்போ நம்ம ஒரு வெட்டிங் கூட நம்ம ஒரு ஜுவல்லை பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோன்னா அதுக்கு ஒரு ஆளை உட்கார வச்சிடணும். அவங்க பாவம் வெட்டிங்கை வந்து ஃபுல்லாக அனுபவிக்க முடியலன்னு கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. யாரெல்லாம் அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். டிப்பிக்கல் கேரளா பேட்டர்னில் நல்லா சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த நெக்லஸ் மட்டும் உங்களுக்கு ரவுண்ட் டைப்பில் வரும். மிச்சதெல்லாம் உங்களுக்கு பெண்டன்ட் இருக்க மாதிரியான கலெக்ஷன் தான்.
இதில் வந்து உங்களுக்கு ஒரு 17 கிராம்லேருந்து ஒரு 33, 36 கிராம் வரைக்கும் சில்வர் வெயிட்டில் வந்திருக்குங்க. இதில் வந்து ஒரு ஜுவல்ல வந்து நான் ஸ்கேன் பண்ணியும் காட்ட சொல்லியிருந்தேன். நிறைய வியூவர்ஸ் வந்து என்கிட்ட ப்ரைஸ் கேட்குறாங்க. கொஞ்சம் நீங்கள் அந்த ப்ரைஸையும் சொல்லிட்டீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஓகே மேம், அதுக்கு என்ன அப்படி சொல்லிட்டு டக்குன்னு அவங்க ஸ்கேன் பண்ணியும் காமிச்சிட்டாங்க. ஏன்னா சில கடைகளெல்லாம் ப்ரைஸை காமிக்கிறதுக்கே ரொம்ப இது பண்ணுவாங்க இல்லையா, அதுக்காக சொன்னேன். நம்ம சரவணா எலைட் பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஓப்பன் தாங்க. எல்லாமே உங்களுக்கு வேஸ்டேஜ்லேருந்து கோல்டு ஜுவல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ்லேருந்து எல்லாத்தையுமே அவங்க டேகில் மென்ஷன் பண்ணிவிடுவாங்க. ஸோ இதுக்கு பார்க்கலாமா? ஓகே, அப்படியே பார்த்துக்கோங்க. ப்ரைஸு, மேக்கிங் சார்ஜஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. டோட்டல் ப்ரைஸுமே போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் அப்படியே வீடியோ ஸ்டாப் பண்ணி கூட இந்த பர்டிகுலர் டிசைனோட ப்ரைஸை தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி இன்னும் சில ஜுவல்ஸ் கூட காமிச்சிருக்கேன். ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். 17 கிராம் வெயிட் உள்ள இந்த ஜுவல் வந்து உங்களுக்கு 9400 அந்த மாதிரி ரேஞ்சஸில் வந்து இருந்தது. இது வந்து ஹோல் வரிக்காய் பால்ஸில் வந்து உங்களுக்கு ஒரு பெண்டன்ட் லக்ஷ்மி உருவம் வச்ச மாதிரியான பெண்டன்ட் டிசைனில் கொண்டு வந்திருப்பாங்க. ஆனால் சைடில் ரெண்டும் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு என்ன நினச்சேன்னா அது வித் இயரிங்ஸோடு வந்திருக்கு போல இருக்குது. அப்படி தான் டிஸ்பிளேயில் வச்சுருக்காங்கன்னு நினச்சேன். பட் அதுவும் டிசைன் தாங்க. வெயிட்டை பாருங்கள். வாவ்! அடுத்தது இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்டிக் ஃபினிஷிங்கில் தான் வந்திருக்கு. நிறைய பேர் வந்து இப்போ ஆன்டிக்கில் வந்து போட்டுக்கணுன்னு தான் விரும்புகிறாங்க. பட் என்ன பண்ணுறது, கோல்டு விற்கிற விலைக்கு வாங்க முடியலையே. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்காகவே இதெல்லாம் மேக் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். இதுலேயும் அகைன் லக்ஷ்மி உருவம் தான். அண்ட் நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப ட்ரெடிஷ்னல் பேட்டர்னுங்க. ஸோ இதிலலாம் உங்களுக்கு கெம் ஸ்டோன் கொடுத்து ஹைலைட் பண்ணியிருப்பாங்க. வெயிட்டுமே க்ளோஸ்அப்பில் காமிச்சிருக்கேன், பார்த்துக்கோங்க. பெண்டன்ட் கீழெல்லாம் கோல்டு பால்ஸில் சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. மேங்கோ ஷேப் தான், அப்படியே ரிப்பீட்டடாக வர மாதிரி சைட் செயினில் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து ஒரு செமி ஆன்டிக் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இந்த க்ரீன் கலர் பீட்ஸ் கீழே தொங்குது இல்லையா, அது வந்து சில்க் சாரீக்கெலாம் ரொம்ப மேட்சாக இருக்கும். எந்த கலர் சாரியாக இருந்தாலும் உங்களுக்கு அந்த க்ரீன் கலர்ஸ் அந்த பீட்ஸ் வந்து ஹைலைட்டடாக காட்டும். அகைன் மேங்கோ ஷேப்பில் வர மாதிரியாக தான் அந்த நெக்லஸ் டைப். அடுத்து ஒரு சூப்பரான யூனிக் ஸ்டைல் பானல் பார்த்துட்ருக்கீங்க. நவரத்னா கலெக்ஷனில் வர மாதிரி. இந்த பெண்டன்ட்டோடைய ஷேப் பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. எக்ஸலண்ட் கலெக்ஷனுங்க இது. உள்ள ட்ரெடிஷ்னல் மகாலட்சுமி அம்மன் உருவம் தாமரையில் அமர்ந்திருக்காங்க. சைடில் பாருங்கள், இந்த சைட் டபுள் லேயரில் கொடுத்துருக்காங்க, இந்த சைடு 1 லேயரில். சிம்பிளி சூப்பருங்க இது. இது மேலே இருக்க அட்டிகை வந்து உங்களுக்கு ரிவர்சபிளில் வரும். இந்த ஹாரமோட வெயிட்டும் காமிச்சிருக்கேன். ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு அதாவது பிங்க் அண்ட் க்ரீன் கலரில் ரூபி அண்ட் எமரல் அந்த கலெக்ஷன் மாதிரி, பேக் சைடில் அந்த நவரத்னா கலெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ 2-in-1 கலெக்ஷன் நிறைய நம்ம பார்த்துருப்போம். அதில் இதுவும் நியூ அரைவல் தான். இந்த ஹாரம்க்கு எஸ்பெஷலி இது ரொம்பவே மேட்சிங்காக இருக்குது. எல்லாமே ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டர்டியாக காஸ்டிங் மாடலில் வந்திருக்குங்க இந்த டிசைன்ஸ்லாம். நெக்ஸ்ட்டு ஒரு டெம்பிள் செட் கலெக்ஷன் பார்த்துட்ருக்கோம். இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கக்கூடிய கலெக்ஷனுங்க. அதில் வந்து ஒரு நெக்லஸ் டைப் பார்த்துட்ருக்கீங்க. இதில் பெண்டன்ட் எப்படி வரும்னா உங்களுக்கு வந்து கோயில் மாதிரி இருக்கும், மண்டபம், அதாவது கோயில் கோபுரம் மாதிரி வச்சுருப்பாங்க. அது நடுவில் வந்து உங்களுக்கு ஒரு ஐ திங்க் வந்து சுவாமியோடைய திருக்கல்யாணம் தான், எந்த சுவாமின்னு எக்ஸாக்டாக தெரியல. அந்த கல்யாண போஸை வந்து அப்படியே கொண்டு வந்திருப்பாங்க. அது எனாமல் கிடையாது. இந்த ட்ரெஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெயிண்டிங்கில் வந்திருக்கும். ரொம்ப ப்ரீமியமான பெயிண்டிங்கில் இப்போ மேக் பண்ணுறாங்க. இது வந்து சிம்பிளி சூப்பருங்க. இது வந்து ஃப்ளவர் டிசைன் தான். ஒரே ஒரு ஃப்ளவர் டிசைனை அப்படியே ரிப்பீட்டடாக வர மாதிரி மேக் பண்ணியிருக்காங்க இந்த நெக்லஸ் டைப்பை. இது வந்து குந்தன் ஸ்டோனுங்க, ஸ்மால் குந்தன் ஸ்டோன்ஸில் வந்து மேக் பண்ணியிருப்பாங்க. பிங்க் அண்ட் ஒரு க்ரீன் கலர் குந்தன் ஸ்டோனில் மேக் பண்ணியிருக்காங்க. நான் கூட கெம்புன்னு நினச்சேன், பட் அது வந்து குந்தன் ஸ்டோன் சொல்லியிருந்தாங்க.
இன்னும் வேறு லெவலில் 7 கிராம் வெயிட்டில் ஒரு நெக்லஸ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதனுடைய அந்த ஆன்டிக் ஃபினிஷிங் பாருங்கள், அந்த கலர் ரொம்பவே நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அப்படியே ஒரு கோல்டு ஜுவல் போட்டால் மாதிரி உங்களுக்கு கோல்டு பிளேட்டட் சில்வரில் மேக் பண்ணியிருக்காங்க. ஹோல் வரிக்காய் பால்ஸ் தாங்க இது. ஃபர்ஸ்ட்டு கூட இதை மாதிரி ஒன்று பார்த்துருப்போம், அது சைடில் உங்களுக்கு டிசைன் வந்திருக்கும். பட் இது வந்து சிம்பிளி சூப்பராக இருக்கும். பெண்டன்ட்டில் மகாலட்சுமி அம்மன் உருவம் வச்சு நல்லா கெட்டியான மாடலில் சில்வரில் மேக் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து எந்த வித கலர் பீட்ஸோ எதுவுமே வராது. 46 கிராம் சில்வர் வெயிட்டில் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு இன்னொரு டைப் பார்த்துட்டு இருக்கீங்க. எல்லாமே வந்து உங்களுக்கு மிடில் ஹாரமாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். செயின் அட்டாச் பண்ணி இறக்கி போட்டால் உங்களுக்கு மிடில் ஹாரம் மாதிரியே இருக்கும். ஒரு ஆஃபீஸில் கெட் டுகெதர் இல்லை ஒரு மஞ்சள் நீர் வளைகாப்பு இது மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம் வந்து சிம்பிளாக போட்டுட்டு போனோன்னா இந்த மாதிரி நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். இன்றைக்கி வீடியோஸில் எல்லாத்தோடைய டேகையுமே நான் க்ளோஸ்அப்பில் காமிச்சிருக்கேன். இதுதாங்க அந்த வேறு லெவல் நம்ம பட்ஜெட்குள்ளே வரக்கூடிய ஒரு நெக்லஸ் டைப்பு. சிம்பிளாக இருக்கும், உங்களுக்கு டீனேஜ் கேர்ள்ஸ் கூட வேர் பண்ணலாம். 7 கிராம் வெயிட்டு. ஸோ இதனுடைய ப்ரைஸையுமே நான் காமிக்க சொல்லியிருந்தேன். ஏன்னா வந்து வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு அதனால் நீங்கள் நினைக்கல எல்லாத்தையுமே அந்தமாரி காமிச்சிருக்கலாம் அப்படின்ட்டு. என்னங்க பண்ணுறது, வீடியோ ரொம்ப லென்த் ஆகும் இல்லையா? ஸோ அதனால் உங்களுக்கு எஸ்டிமேட்டட் பில் மாதிரி உங்களுக்கு அப்படியே உங்களுக்கு அந்த ஸ்கேன் பண்ணியும் காமிக்க சொல்லியிருந்தேன். அது இன்றைக்கி வந்து உங்களுக்கு பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸும் தேடிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கண்டிப்பாக லைக் கொடுங்க. மறக்காமல் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி, அதுக்கு முன்னாடி இந்த ப்ரைஸை பார்க்கலாம் வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி. ஸோ இன்றைக்கி சில்வர் ரேட் வந்து பர் கிராமுக்கு 270 ருபீஸு. இது டோட்டல் வெயிட்டு 7 கிராம்ஸில் இருக்குது. உங்களுக்கு அதுக்கு ஜிஎஸ்டியும் ஒரு 150 ருபீஸ் அந்த மாதிரி சார்ஜ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் மேக்கிங் சார்ஜஸோடு சேர்ந்து உங்களுக்கு 5112 ரூபா வந்திருக்கு. அண்ட் வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ.